காலை நேரத்துல வரக்கூடிய எல்லா விதமான தேவர்களையும் 33 தேவர்களையும் சகல விதமான தெய்வங்களையும் சுலபமாக நாம என்ன பண்ணலாம், வழிபாடு பண்ணி முடிச்சிடலாம். அதனாலதான் இந்த காலை நேரம் மிக விசேஷமானது. அப்ப செல்வம் வேணும்னா செல்வம் கிடைக்கும், நோய் நீங்கணும்னா நோய் நீங்கும், ஆரோக்கியம் வேணும்னா ஆரோக்கியம் கிடைக்கும். எங்களுக்கு இன்ன பிரச்சனை இருக்கு, இது சரியாகணும், வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறவங்க கட்ட முடியல, பையன் படிக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கிறான் ஆனா படிக்க முடியல, வேலை கிடைக்கவே மாட்டேங்குது, இப்படின்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்குரிய தேவதை அந்த காலையில இருக்கிற தேவதை தானே. அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம முறையிடும் போது நிச்சயமாக அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ வறுமையை நீக்கி செல்வத்தை நமக்கு தந்து, நோயை நீக்கி ஆரோக்கியத்தை நமக்கு தந்து, குடும்பத்துல ஏற்படுற சண்டை சச்சரவுகளை நீக்கி அமைதியை நமக்கு தந்து, இன்னும் ஒரே வரியில இதை பத்தி நான் சொல்லணும்னா, நீங்கள் எதை அடைய நினைத்தாலும் அதை நமக்கு சாதகமாக்கி தரக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு. இவ்வளவுதான், ஒரே வரியில உங்களுக்கு புரிய வச்சிடலாம்.